பெண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கிளிநொச்சி ஊட்டுப்புறத்தில் ஒரு 1.5 ஏக்கர் காணி ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறது எனக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காணி சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊட்டுக்குளம் சந்தியில் இருந்து கிட்டத்தட்ட அந்த தார் வீதியால் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. கிளிநொச்சி ஏனையன் வீதியிலிருந்து சரியாக ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படி இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த ஊட்டுக்குள சந்தியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அதில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த சேர்ச்சுக்கு பக்கத்தில் போகின்ற இந்த கிரவல் வீதியால் தான் இந்த காணிக்கு போக வேணும். இதில் இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் அமைப்புகளை பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் போட்டிருக்காங்க. தகரத்தால் அடைச்சிருக்குது. 2 பக்கமும் தூண் கட்டி டபுள் கேட் போட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 1.5 ஏக்கர் காணியாக அமைஞ்சிருக்குது. இது ஒரு உறுதி காணி ஒன்று. அதாவது அறுதி உறுதி தோம்புறுதி காணி அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டத்திற்கு உகந்த மண்ணை கொண்ட ஒரு காணியாக தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு சொஃப்டான ஒரு தரையாக இருக்குதுங்க. இந்த 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கண்டுகள் வச்சுருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. காணியை மிக மிக அழகாக வச்சுருக்காங்க. எல்லா பக்கங்களையும் மரங்களும் கன்றுகளுமாக தான் இருக்குது. என்னென்ன மரங்கள் இருக்கின்ற விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. தொட்டியெல்லாம் கட்டி குளிக்கிறதுக்குரிய அமைப்புகளோடு கட்டியிருக்கிறாங்க. கட்டுக்கிணறுக்குள்ள நல்ல தண்ணி நிற்கிறாங்க. காணி முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைப் லைன் செய்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு குழாய் கிணறும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு கட்டு கிணறு இருக்குது. ஒரு குழாய் கிணறும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்காலயம் குளிக்கிறதுக்குரிய ஒரு அமைப்போட ஒரு தொட்டிகள் கட்டியிருக்கிறாங்க பாருங்க. இது டாய்லெட்டு. இப்போ நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை பார்க்கலாம். மாங்காயில் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு. முன்னுக்கு ஒரு சன்செட் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்குது. மேலே சீட் போட்டுருக்காங்க. அப்படியே உள்ள நாங்கள் போனோம்னா இது ஹோல். மூளைக்கை கூட தான் போட்டிருக்காங்க. மேலே சீட் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குது. 1 2 3 ரூம் இருக்குது. இது கிச்சன். நல்ல பெரிய வீடாகத்தான் இருக்குது. நல்ல வசதியான வீடாகத்தான் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் 4வது ரூம் கட்டுறதுக்குரிய கல் விட்டு கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் 4வது ரூமை கட்டக்கூடிய மாதிரி இருக்கும்.
காணியினுடைய எல்லை வந்து பின்னுக்கு தான் இருக்குது. இந்த மூலையில் தெரிகிற அந்த தகரத்தோட அப்படி இந்த வேலி வருது பாருங்கள். இதான் இந்த காணியினுடைய எல்லையாக இருக்குது. மொத்தம் வந்து 1.5 ஏக்கர் இருக்குது. பைப் லைனு நாங்கள் எல்லா இடங்களிலும் வந்து பைப் லைன் செய்திருக்காங்க. காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை மரமாக இருக்குது? தென்னை மரம் 20 தென்னை மரம் இருக்குது. அதில் ஒரு 7-8 தென்னை மரம் காய்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மாமரம் இருக்குது. எல்லாமே வந்து காய்க்கக்கூடிய பயன் தரக்கூடிய மாமரங்களாக தான் இருக்குது. நிறைய காய்கள் ஆஞ்சி விலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னம்மா தொம்மூசின்ற ஒரு பட் மாங்காய் எனக்கு சேர்ந்த மாமரம் தான். இதை பாருங்க, நல்ல பெரிய காய். ஒரு காயே 3/4 கிலோ 1 கிலோ 3/4 கிலோன்னு இருக்குது. கிலோ வந்து 700 ரூபாயாம். இந்த நல்ல இனிப்பு பழத்து தானே, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து விளாட்டு எல்லா மாமரங்களும் கலந்த மாதிரி இருக்குது. காணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சோலையாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்குது, பார்க்கும்போது ஆசையாக காணி. ஒரு ஈரப்புலா ஒன்று நிற்கிது. முருங்கை மரம் ஒரு 10 முருங்கை மரம் இருக்குது. முருங்கை காய்க்கிற சீசனில் வந்து நிறைய காய்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். 15 பிளாமரம் நிற்கலாம். அந்த 3 பிளாமரங்கள் வந்து காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது. அதே மாதிரி வேப்ப மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 வேப்ப மரம் இருக்கலாம். வேலியை சுற்றி வேப்ப மரங்கள் இருக்கலாம். ஒரு நேரம் நீங்கள் வந்து பலகையத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு ரம்புட்டான் ஒன்று நிற்குது. இப்படி நிறைய வாழைகள் இருக்குது. குரோட்டன் கண்டுகள் நிறைய நிற்குது. இப்படி பயன் தரக்கூடிய மாதிரியான மரங்களோட சேர்த்து பூக்கண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிற்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட மரம் வந்து ஒரு 6-7 தோட மரம் நிற்குது. 2 முதிரை மரம் வந்து 2 முதிரை மரம் நிற்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளாமரம் வந்து 3 விளாமரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை மரம் வந்து 2 மரம் நிற்குது. நெல்லி மரம் வந்து 3 நெல்லி மரம் வந்து நிற்குது. இப்படி நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. ஆங்காங்கே ஆட்டோமேட்டிக் தண்ணி லைன்கள் பண்ணி செய்திருக்காங்க பாருங்கள். இந்த காணியோட விலை வந்து அது வந்து 1 கோடி ரூபாய் தன்னுடைய விலையாக என்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களை வந்து மதித்து நீங்களும் ஒரு விலை வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்லியிருக்கிறேன். விலையை பற்றி யோசிக்க வேணாம், நாங்கள் கதைச்சி பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான். ஆகவே இதில் என்னுடைய நம்பருக்காரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.